நான் எந்த பணியும் செய்யலாம், வாக்காளர் சந்திக்கல, பாகம் ஒரு நினைக்கல, பூஜை நினைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் என்று கூட பல நினைக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நீங்கள் கோட்டை விட்டு விட்டு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுக்கு எழுதி தருகிறவர்களும் உங்களுடைய பென் நிறுவனமும் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் நம்பினீர்கள். மக்களுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவையெல்லாமும் தான் சேர்ந்துதான் உங்கள் தோல்விக்கு காரணம். சட்டம் ஒழுங்கு நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக. ஆனா அது என்ன நம்பதற்கு சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. வெற்றி பெறாதவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் தான் இது. தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இதே யூடியூப்ல எத்தனை கோடி விளம்பரம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லட்டும். திமுகவுக்கு அட்வைசராக இருந்தது எந்த நிறுவனம்? பென் நிறுவனம் தான். ஐடி வங்கி அல்ல. ஐடி விங்க உங்க ஐடி விங்க தூங்கிட்டு இருந்தது. இவங்க நல்லா செயல்பட்டாங்க, அவ்வளவுதான். கோடி கணக்குல யூடியூப்ல ஆடு கொடுத்து பிரச்சாரம் பண்ணது யாரு? நான் கண்ணை மூடிட்டு சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே சமூக வலைதளங்கள்ல விளம்பரத்துக்கு அதிகமா செலவழித்த கட்சியா திமுக தான் இருக்க போகுது. 2021 தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடாங்க அப்பா. 2 சின்ன பசங்களை கூட்டு வச்சு ரீல்ஸ் எடுத்தது யாரு? திமுக ஐடிவிங்னு ஒண்ணு இல்லையா? திரு டிஆர்பி ராஜா என்ன போஸ்ட் வச்சிருந்தாரு? தோத்துக்கிட்டே இருக்கீடா. சினிமானால திரு விஜய் வென்றார் என்பதோ, இன்ஸ்டாகிராம்னால திரு விஜய் வென்றார் அப்படின்னு சொல்றது சரியில்லை. கூட்டமே வராத மாநாட்டுக்கு 1 லட்சம் சேர் போட்டோம்னு கம்பு சுத்தினது யாரு? அதிமுக திமுக வேண்டாம்னு மக்கள் கருதுனாங்க. இதுதான் பிரதானமான விஷயம். அதான் ரிசல்ட்ல வெளியே வந்திருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உன்னை சேர்த்தான் எங்க? ஏய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. இன்ஸ்டா, பேஸ்புக், ட்விட்டர்னு வளர்ச்சி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணது யாரு? அந்த சமூக வலைதளத்துல யூடியூப்ல 2021லயே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற விளம்பரம் வந்து நீங்க எந்த வீடியோ ஓபன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள யார் வீடியோ ஓபன் பண்ணாலும் வந்துருப்பாங்க ஆடு. இந்த முறை ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் போட்டு மாறி 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 வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ சோசியல் மீடியால ரீல்ஸ் பண்ணிதான் நீங்க ஆட்சியை பிடிச்சியான்னு சொல்றது யாரு? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. முன்னதாக ஆளுநரிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் மாநில அரசிடமே அனுமதி பெற வேண்டும் என்ற விதிகளின்படி தற்போது அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. ஆக தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள், புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பென்டிரைவை இணைத்து தலைமைச் செயலர் சாய்குமாருக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. விஜய் முதலமைச்சராவது எப்படியாவது தடுக்கணும்னு துடித்தது உண்மை. கடைசியில் அது கை கூடல. கவர்னர் பேசினார் 118 அவர்கிட்ட இல்லை, யார் 118 கொண்டு வந்தாலும் நான் அனுமதிப்பேன், திமுக வந்தாலும் அனுமதிப்பேன். அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அப்போ இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுதுன்றது கவர்னருக்கும் தெரிஞ்சிருக்கு, பிஜேபிக்கும் தெரிஞ்சிருக்கு. இது ஆரம்பித்தது திமுக. எப்படியாவது விஜய் முதலமைச்சராகி விடாமல் தடுப்பதற்காக கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு ரொம்ப 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 ஒரு கேவலமான காரியத்தை செய்ய அவர்கள் முயற்சித்தார்கள். நாளைக்கு வந்து திராவிடம் 2.0 அமைஞ்ச உன்ன முதலமைச்சர் ஆயிடுவாரா? நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா இவங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க தான் ரோஸ்டர் பிரதர்ஸ் அப்படின்னு மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்க வானவில் பிரதர்ஸ். அவனா நீ? இவங்க எப்பவுமே 2 பேரும் இணைஞ்சே இருப்பாங்க. எங்க பாத்ரூம் போகும்போது கூட 2 பேரும் ஒன்னாதாங்க. நல்லா பாரு, கிளிய கூண்டுல அடிச்சு எனக்கு பழகலக்கு மாறு.
இப்படிலாம் என்ன சந்தேகப்படாதப்பா. இன்ஸ்டாகிராம் Facebook நீங்க இழுத்து மூடினா முடிஞ்சு போச்சு டிவிகே கட்சி. Facebook இன்ஸ்டாகிராம் இழுத்து முன்னா டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குது யாருக்கும் தெரியாது அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் தாங்க. இவர் சொல்லி 3 வாரம் ஆகலை. ஆனால் அவங்க தலைவர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தாங்களை தோக்கச்சிச்சு, இன்ஸ்டாகிராம் தாங்களை தோக்கச்சு, எங்கே போனாலும் கதறிட்டு இருக்காங்க. எங்க கல்யாண வீட்டில் போய் ஒருத்தர் கதறத லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. எந்த பணியும் செய்யலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்கள் கரியரின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இவனுங்க கலாச்சிட்டு இருந்தானுங்க. என்னங்க அது அந்த உச்சங்க, அது அந்த உச்சம் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் இவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அந்த விஜய்னு ஒரு பேரை பார்த்து சினிமாக்கள் பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க மக்கள். இந்த மக்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு கதறிட்டு இருக்கானுங்க. மக்களை என்னால புரிஞ்சிக்க முடியல. இது எப்படி ஒரு அலை? ரிசல்ட்டுக்கு முன்னாடி டிஎம்கே 2.0 ஆட்சி அமைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் சில கொள்ளலாம் நடக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த விஜய் ஃபேன்ஸ் அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்திருந்தா இதில் நடந்திருக்காது, எங்கள் அண்ணன் வந்திருந்தா இதை பண்ணியிருப்பார். எங்க அண்ணன் விஜய் கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த கொலைலாம் நடந்தே இருக்காது, இந்த ரேப்லாம் நடந்தே இருக்காது, இந்த திருட்டுலாம் நடந்தே இருக்காது. ஏங்க அப்படிதான் சொல்லி சுத்துவாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னமா சொல்லிட்டு இருக்காங்க, இவனுங்க அதை பண்ணிட்டு இருக்கானுங்க. விஜய் ஆட்சியில் தப்பு நடக்கும்ல, விஜய் ஆட்சியில் எதுவும் நடக்கும்ல. விஜய் வந்துட்டா ரேப்பே நடக்காது. நீங்க அங்க ரேப்லாம் நடக்குது, இன்னும் கஞ்சா விற்கிறாங்க. கேட்கணுமா இல்லையா? நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? அழுதுக்கு இருக்க நீ விஜய் ஃபேன்ஸ் ரியாலிட்டிக்கு வாங்கடா, பொதுமக்கள்லாம் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவனுங்க இன்னைக்கு குழந்தைங்க கேட்டுச்சு ஓட்டு போட்டுட்டாங்க, விஜய் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டுட்டாங்க, சினிமா பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கானுங்க இந்த வானவில் பாய்ஸ். அரே காஞ்சிபுரம் பட்டு என்ன விலை? ரெண்டு பேரும் போடுறீங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. உங்க கருத்து நீ போட்டுக்கோ. ஆனா இதுல எவ புருஷன் எவ பொண்டாட்டின்னு சொல்லணுமா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஒரு நாளைக்கா நான் ரூம்ல இருக்கும்போது 10 ரூபாய் வச்சு வாங்குறோம். அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறோம். காலைல 3 ரூபா இட்லி 1 ரூபா 3 இட்லி சாப்பிடுவோம். மத்தியானம் சப்பாத்தி மட்டும் இப்போ நைட் வந்து சப்பாத்தி மட்டும் வாங்கிப்போம். 3 சப்பாத்தி 6 ரூபான்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருவாங்க. மதியானம் வந்து நாங்க பசங்க எல்லாம் போயிட்டு இது மட்டும் போய் தயிர் சாதம் சாப்பிட்டு வந்துடும். ஒரு ஊறுகாய் பாக்கெட் 10 ரூபாயில முடிஞ்சோம். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டுள்ளார். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி.